அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் காராமணி வளர்க்குறத பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக இந்த காராமணி செடியை வளர்த்து அதிலேருந்து நிறைய காய்களை பறிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த சீசனுக்கு ஒரு 4-5 க்ரோ பேக்கில் இந்த காராமணி விதைகளை போட்டு விட்டுருந்தேங்க. எல்லா க்ரோ பேக்லேருந்தும் பார்த்திங்கனாக்கா செடிகள் ரொம்ப சூப்பராக வளர்ந்து பிஞ்சுகள் நிறைய பிடிச்சி காய்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஒரு அசத்தலான விளைச்சல்னே சொல்லலாம். நான் சொல்லப்போனால் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் இப்போ தாங்க முதல் முறையாக காராமணி வளர்க்குறேன். ஒரு 4 க்ரோ பேக்கில் போட்டு விட்டுருந்தேன் விதைகள். எல்லாமே செடிகள் ரொம்ப சூப்பராக முளைச்சி பார்த்துங்க நிறைய பிஞ்சுகள் பிடிச்சு காய்கள் வந்திருக்கு. நம்ம சமையலுக்கு பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான காய்ங்க இது. பீன்ஸ் மாதிரியே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் நிறைய காய்கள் வந்திருக்கு, கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருக்கு. ஓகேங்க, இந்த காய்கள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். அதே சமயத்தில் இதே போல் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக இந்த காராமணியை வளர்த்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த காராமணி வளர்க்குறதுக்கு முதல் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுக்கும் சொல்கிற அதே ஒரு மெத்தடு தாங்க, விதைகள் தான். விதைகள் நல்லா தரமான விதைகளாக பார்த்து வாங்கிக்கணும். பாருங்கள், நான் இங்கே பாருங்கள் விதைகள் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா நல்லா முற்றி காஞ்சி போன விதைகள்ங்க. இப்போ விதைகளை இது ஓரளவுக்கு இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் விதைகள் சரியாக அதாவது காயில், அதாவது இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் இருந்த செடிகளிலிருந்தே சில காய்களை முத்த விட்டு அதிலேருந்து விதைகளை பாருங்கள் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதை நல்ல தரமான விதைகளை நம்ம தேர்வு செஞ்சு வாங்கிக்கணுங்க. எல்லா காய்கறி செடிகளுக்கும் என்னென்னா நான் இதையே தான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் நம்ம விதைகள் ரொம்ப ஒரு தரமான விதைகளாக வீரியமான விதைகளாக நம்ம வாங்கி விதைச்சிட்டோம்னாவே அதிலிருந்து செடிகள் சூப்பராக வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்து நமக்கு பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள் கொடுக்கும். பார்த்திங்கன்னா விதைகள் இந்த மாதிரி பொட்டு விதைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உடைஞ்சு போன விதைகள், இந்த மாதிரி இல்லாமல் நல்லா தரமான விதைகளாக பார்த்து வாங்கிக்கணுங்க. முதல் ஸ்டெப்பு அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக் சைஸ் தேர்வு பண்ணுறதுங்க. இந்த செடி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன க்ரோ பேக் எடுத்துருக்கிறேன்னாக்கா 15க்கு 12 சைஸ் உள்ள க்ரோ பேக் தாங்க எடுத்திருக்கேன். 12 இன்ச்சு அளவுள்ள உயரம், 12 இன்ச்சு உயரம், 15 இன்ச்சு அகலம், இந்த க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன். வழக்கமாக காராமணிங்கிறது செடி இல்லைங்க, அது கொடி மாதிரி தான் வளருது. இந்த கொடி மாதிரி படறதுனால எல்லோரும் 15க்கு 15 சைஸ் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம், இன்னும் அதை விட பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வளர்க்குறதுனால தான் நல்லா விளைச்சல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் பார்த்திங்கன்னா இந்த 15க்கு 12 சைஸ் உள்ள க்ரோ பேக்கில் தான் இந்த கொடியை போட்டு விட்டுருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு அகலம் 12 இன்ச்சு உயரம் உள்ள இந்த க்ரோ பேக்கை எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மண்கலவை. எல்லா காய்கறி செடிகளுக்கும் நம்ம எடுக்கிற அதே மாதிரியான மண்கலவை தாங்க. கோகோபீட், செம்மண், மண்புழு உரம், அப்புறம் தொழு உரம். தொழு உரம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கொடி காய்கறிகளுக்கு தொழு உரம் இருந்ததுனாக்கா அதனுடைய வளர்ச்சி விளைச்சல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழு உரம் இருந்தால் அதுவும் சேர்த்துட்டு ஒரு மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தரமான விதைகளை தேர்வு செஞ்சு இந்த க்ரோ பேக்கில் விதைச்சி விடலாம். அதாவது காராமணி பார்த்திங்கனாக்கா நம்ம நேரடியாகவும் விதைக்கலாங்க க்ரோ பேக்கில், அல்லது நீங்கள் ஒரு நாற்று ரெடி பண்ணியும் அந்த நாற்றுகளை எடுத்து நடவு செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த தடவை என்ன செஞ்சேன்னாக்கா நேரடியாக விதைக்காமல் விதைகளை ஒரு ட்ரேயில் போட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் நல்ல நாற்றுகள் செழிப்பாக வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து க்ரோ பேக்கில் நடவு செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக விளைச்சல் கிடச்சிருக்கு. இந்த தடவை நிறைய காய்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக விதைச்சாலும் சரி, இல்லை நாற்று ரெடி பண்ணி க்ரோ பேக்கில் நடவு செஞ்சாலும் சரி, அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் செடிகள் வளர்ந்து வரும். வளர்ந்து வர சமயத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த நமக்கு வர ஒரு தாக்குதல் என்னென்னா பூச்சி தாக்குதல்கள் தாங்க. காராமணின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா அஸ்வினி தான். இந்த அஸ்வினி பூச்சி செடிகளில் ஒட்டிக்கும். அது ஆரம்பத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சி அஸ்வினி வந்துருச்சுனாவே நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா நல்ல ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு அந்த அஸ்வினிகளை நல்லா கழுவி விட்டுறணும். ஒரு ஸ்ப்ரே பண்ணி நல்லா செடிகள் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி விடணும். ஏன் கழுவி விடணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் அதிகபட்சம் வளர்க்குறது ஒரு 4-5 செடிகள் தான் வளர்ப்போம். அதனால் அது ஒன்றும் நம்ம கஷ்டம் கிடையாது. செடிகளை நல்லா ஸ்ப்ரே பண்ணி பச்சை தண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி செடிகளை கழுவி விட்டதுக்கப்புறம் ஆரம்ப கட்ட பூச்சி விரட்டிகள், அதாவது வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல், இது ஏதாவது ஒரு கரைசல் நீங்கள் எடுத்துகிட்டு
இயற்கை பூச்சி விரட்டி கடைசல் எடுத்துகிட்டு வார 2 முறை மாலை வேளையில் வந்துட்டு நல்ல இலைகளுக்கு கீழே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் அந்த அஸ்வினியை நம்ம கட்டுப்படுத்திடலாங்க. அவ்வளோதான். இந்த அஸ்வினி பூச்சியை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம்னா போதும். அந்த பிஞ்சுகள் வந்து எல்லாமே அதாவது வெம்பி போகாமல் வந்துட்டு நமக்கு நல்ல காய்கள் கிடைக்கும். அடுத்து இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா உரங்கள் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குற அந்த மண்புழு உரம், தொழு உரம், செம்மண் இது 3 மட்டும் போதுங்க. இதுலேயே வந்துட்டு செடி வந்து நல்லா வளர்ந்து வரும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பூக்கள் பூக்க தொடங்கும். இந்த சமயத்தில் வந்துட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மண்புழு உரமும் செம்மண்ணும் கலந்து ஒரு க்ரோ பேக்லேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு உள்ளங்கை அளவுக்கு வச்சுட்டு வரலாம். அதாவது இது கூடுதல் தான். நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு எந்த உரங்களுமே கொடுக்கல. ஆரம்பத்தில் மண் கலவையில் நான் வந்து என்னென்ன உரங்கள் சேர்த்துருந்தனோ அது மட்டும்தான், வேறு எந்த உரமுமே நான் கொடுக்கல. அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் கிடச்சிருக்கு. இது மட்டும்தாங்க. இதை வந்துட்டு நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னாவே போதும். முக்கியமாக காராமணி வளர்ப்பில் பார்த்திங்கனாக்கா இந்த அஸ்வினி பூச்சி நம்ம கட்டுப்படுத்துறது ஒன்று தான். அதை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டனாலும் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொடிகள் எல்லாம் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி சுருண்டு போயிட்டு கொடி அப்படியே வளர்ச்சி இல்லாமல் நின்று போயிடும். பாருங்கள், இந்த ஒரு கொடியிலேருந்து எனக்கு காய்கள் எதுவுமே வரல. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் இடையில். அதனால் பாருங்கள், கொடிகள் எல்லாம் அப்படியே வந்து இலையெல்லாம் சுருண்டு போய் இது ஒரு பூக்கள் கூட பூக்கலை. அதனால் இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பூச்சியை மட்டும் கட்டுப்படுத்திடணுங்க. அவ்வளோதான். உரங்கள் வந்து ஒன்றும் அதிகம் கொடுக்க தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா காராமணி செடியா கொடியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இது வந்து செடி மாதிரி வளருமா என்னன்னு? கண்டிப்பாக இது செடி மாதிரிலாம் வளருது இல்லைங்க. வந்து நம்ம அவரை கொடி மாதிரி தான். அது பாருங்கள், கொடி மாதிரி அப்படியே படர்ந்து தான் வருது. பந்தல் இருந்தாலும் அப்படியே பந்தலில் ஏற்றி விடலாம். நல்லா பாருங்கள், அதோ கொடி மாதிரி வந்து படர்ந்து தான் வருது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொடியினுடைய பாருங்க, இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டோம்னாக்கா கொடி வந்து இன்னும் நிறைய பந்தல் ஃபுல்லாக படர்ந்து நிறைய கிளைகள் விட்டு நமக்கு வந்து இன்னும் நிறைய பூக்கள் பூத்து பிஞ்சுகள் பிடிக்குங்க. ஓகேங்க, எவ்வளோ காய் வந்திருக்குங்கிறத இப்போ ஒரு தடவை நான் அறுவடை பண்ண போகிறேன். அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேங்க, என்னுடைய மாடி தோட்டத்துலேருந்து பாருங்கள், காராமணியை வந்து எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான விளைச்சல்னு தான் சொல்லணும். பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இந்த காய்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி காராமணி வளர்ப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி விதைச்சி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்திலேருந்து ஒரு விளைச்சல் எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலுக்கு இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம விளைவிச்சு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நாமளே வந்துட்டு பறிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த காராமணி வந்துட்டு நான் கூட நினச்சேன் இது வந்து வளர்க்குறது ரொம்ப சிரமம், இது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் கூட நினச்சேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா சீசனுங்க. இது வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் விதைச்சோம்னாக்கா இந்த குளிர்காலத்தில் இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற அவரை ரகங்கள்லாம் வருது இல்லைங்களா, சிறகு அவரை, கொடி அவரை, இந்த மாதிரி அவரை ரகங்கள் பூத்து நமக்கு காய்கள் காய்க்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு அந்த சீசனுக்கு ரொம்ப நல்லா வளரும். நான் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நவம்பரில் தாங்க விதைச்சிருந்தேன். ரொம்ப லேட்டாக விதைச்சிருந்தேன். ஆடிப்பட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக விதைச்சிருந்தேன். இருந்தாலும் இந்த கொடியிலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி உங்களுடைய வீட்டு சமையலுக்கு உங்களுடைய மாடியிலே சின்ன சின்ன செடிகள் வளர்த்து நிறைய காய்களை பறிக்கலாங்க. பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வித்தியாசமான காய்கறிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கடைகளில் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரியான வித்தியாசமான நம்ம காய்கறிகளை, பாரம்பரியமான காய்கறிகளை வளர்த்து உங்கள் மாடி தோட்டத்திலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுத்து பாருங்கள்.
என்னுடைய மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இந்த காராமணி விளைச்சல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காராமணி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.